ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிருந்தோம். பறிக்கும்போது பாதி காயாவும் பாதி பழமாவும் தான் பறிச்சிருந்தோம். வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் இதாயிடுச்சு. ஸோ அந்த பாதி பழத்தை மட்டும் நான் இப்போ ஜாம் பண்ண போகிறேங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்ட்ராபெரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் மேலே இருக்க தோலை கட் பண்ணி போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தூள் தூளாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேனில் வெட்டி வச்ச ஸ்ட்ராபெரி கூட இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரியே கொஞ்சம் இனிப்பாக இருந்ததுனால நான் சுகர் கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். டைம் ஆக ஆக இது கலர் இன்னுமே டார்க்காக சேஞ்ச் ஆகுங்க. திக் ரெட் கலர் மாதிரி வரும். இது நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது தான் அந்த ஜாம் வந்துட்டு கெடாமல் இருக்கும், இல்லைனா சீக்கிரம் கெட்டுருங்க. ஃபைனலாக கரண்டியில் கிளறி விட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா கை வச்சு நீங்கள் இழுக்கும்போது அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாது, ஸ்டிஃபாக இருக்கும். இது தாங்க பக்குவம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி ஜாடியில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் கண்டிப்பாக வெளியே வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.